ராகுல் காந்தி எங்கே இருக்கிறார்? இந்த ஜிபிஎஸ்ல போட்டா கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒளிந்து கொண்டு இருக்கிறார். நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அங்க சிரிக்காதீங்க சீனிவாசன், எவனாவது கையை தூக்கினான், அவருக்கு குடும்பம் இருக்கு சார்னு சொல்லி விட்டான். சரி சரி சொல்லுங்க, சிரிக்கல. போஸ்டர் ஒட்டி விட்டாங்க டெல்லியில, அப்ஸ்காண்டிங் மிஸ்ஸிங்னுட்டு. எல்லா டெல்லி பேப்பர்லயும் எல்லா டெல்லி சேனல்லையும் பஞ்சாப் காங்கிரஸ் கிரைசிஸ் தான் பெரிய ஸ்டோரி. சீனிவாசன் 14 or 15 MPs உதயநிதியை சப்போர்ட் பண்றாங்க. மீதி 5-6 பேர் தான் கனிம வீடியோ இருக்காங்க. குளத்தூர் கொத்து பரோட்டா என்ன சீனிவாசன்? அது கொத்து பரோட்டா சாப்பிட்டவங்களுக்கு தான் சார் கேட்கணும். சமீபத்தில் டெல்லியில் ஒரு பெண் மத்திய அமைச்சர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு மூத்த பெண் எம்பிக்கு டின்னர் கொடுத்து 3 மணி நேரம் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பேர் சார் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. வருகிற 20ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. மோடி அரசை பதம் பார்க்க வரிந்து கட்டி வருகின்றன எதிர்கட்சிகள். பல்வேறு கட்சிகள் பிரிவதும் இணைவதும் புது வடிவம் கொள்வதுமான பரபரப்பு பரவலாக நடந்து வருகிறது. இன்னொரு புறம் தொகுதி மறுசீரமைப்பை தமிழக அரசு ஏற்காது என்று கரூரில் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் விஜய். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. மத்திய அரசின் நிலைப்பாட்டுக்கு நேர் எதிர் நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். அரசியல் சூடு அனல் பறக்கும் நிலையில் விவாத அரங்கத்தில் காணொளி மூலம் இணைகிறார் நம்முடைய பத்திரிகை உலக ஜாம்பவான், உங்கள் அபிமானத்துக்குரிய டெல்லியார் ராஜகோபாலன். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சீனிவாசன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வர்ற 20ஆம் தேதி முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. இப்ப இண்டி கூட்டணியில டிஎம்கே இல்ல. டிஎம்கேயுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மற்ற கட்சிகளும் இல்லை. இந்த சூழ்நிலையில நாடாளுமன்றத்துல யார் பக்கம் டிஎம்கே நிற்கும், என்ன நிலைப்பாட்டை திமுக எடுக்கும்? நேரடியான ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்றால் திமுக குழப்ப நிலையில் இருக்கிறது, குழம்பி இருக்கிறது. போதாத குறைக்கு தங்களுடைய முன்னுரையில் கரூர் என்று குறிப்பிட்டீர்கள். கரூருக்கு பிறகு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிளவு வந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். கொள்கை ரீதியாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய 5 அல்லது 6 முக்கியமான மசோதாக்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு இங்க பாருங்க. பட்ஜெட் செஷனுக்கும் மான்சூன் செஷனுக்கும் 4 மாசம் வித்தியாசத்துல தமிழக அரசியலே மாறிவிட்டது, இந்திய அரசியலும் மாறிவிட்டது. எப்படி நரேந்திர மோடி அவர்கள் 240 சீட் தான் வச்சிருந்தாருங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு அவர் கையில 304 சீட் இருக்குங்க. எப்படி மே மாதம் 5ஆம் தேதி 108 சீட்டை வச்சுன்னு விஜய் அவர்கள் இன்று அவர்களை 144 சீட்ல ஜெயிச்சாரோ, அது மாதிரி அகில இந்திய அரசும் மாநில அரசும் தங்களுடைய செயல்பாடு அரசியல் ரீதியாக மாறுதலை நான் பார்க்கிறேன். அது கண்டிப்பாக பாஜகவிற்கு நன்மையைத்தான் கொடுத்தாலும், தமிழ் வெற்றி கழகத்துக்கு நன்மையை கொடுத்தாலும், பார்லிமெண்டேரியன் என்ற ரீதியில் திமுக மிக 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 இன்னலிடையே இருக்கிறது. சீனிவாசன் 2-3 எம்பிக்கள் பாஜக தலைவர்களை முக்கிய மெயின் மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க பார்த்து பேசுறாங்க டெல்லியில என்பது என் காதில் விடுகிறது. அதான் ஒரு உண்மையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கனிமொழி, TR பாலு, A ராஜா, ஜெகத் லட்சுமணன் போன்ற முதியவர்கள்லாம் 3 times 4 times எம்பியா இருந்தவங்கலாம் திமுக அவங்கெல்லாம் சொல்றாங்க நம்ம பாஜகவை எதிர்க்க கூடாது. ஏன்னா 2 அரசாங்கத்தை எதிர்த்துட்டீங்கன்னா நீங்க நெசுங்கிடுங்க, பொறிச்சிடுவாங்க 2 பேரும் சேர்ந்து. ஏதாவது ஒரு கையில இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். ஆனால் 22 லோக்சபா எம்பிக்களிடையே 8 ராஜ்யசபா திமுக எம்பிக்களிடையே பிளவு இருப்பதை நான் பார்க்கிறேன். ராஜ்யசபா லோக்சபா பிளவை தவிர
அதாவது கொஞ்சம் இருங்க. கனிமொழி 22 லோக்சபா எம்பிக்கள் எல்லாம் சொல்றீங்களா? டிஎம்கே எம்பிஸ் சொல்றீங்களா? ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் ஆ, கரெக்ட். ஓகே. 8 திமுக அந்த எம்பிக்கள் அந்த ராஜ்யசபா. டிஎம்கே எம்பிஸுக்குள்ளேயே பிளவு இருக்கா? ஆமா இருக்கு. ஓகே. 14 or 15 எம்பிஸ் உதயநிதியை சப்போர்ட் பண்றாங்க. மீதி 5-6 பேர் தான் கனிமொழியோடு இருக்காங்க. அவங்க இப்போ ஐயா மு.க. ஸ்டாலின் தமிழகம் திரும்பிய பிறகு லண்டனில் இருந்து ஒரு காரசாரமான விவாதம் இருக்கும் என்று ஒரு எம்பி என்னிடம் சொன்னார். அந்த எம்பி ஒரு பெண் அமைச்சரையும் மத்திய அரசாங்கத்தில் ஒரு உயர் அமைச்சரையும் கந்து பேசிவிட்டார்கள். போதாத வரைக்கு நான் ஓப்பனாக சொல்றேனே, கனிமொழி அம்மையார் ஓப்பனா பேசுறாங்க. அதை தவிர கோலால நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும். உண்மை அது என்ன என்று கேட்டால், சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலே அரசியலில் இந்திய அரசியலை கரைத்து குடித்தவர். எப்படி கனிமொழி அவர்கள் முதலமைச்சருடைய பெண்ணோ அதே மாதிரி அவர் ஒரு முதலமைச்சருடைய பெண்ணாக இருப்பதனால் தினம் ஒரு அவர் டு அவர், ஒரு மினிட் டு மினிட் வாட்ஸ்அப் மூலமாக 2 பேரும் கருத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். அகில இந்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி. சுப்ரியா சூலே இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீர்களே ஆனால், சுப்ரியா சூலே ஒருவேளை சரத்பவார் அங்க இருக்கக்கூடிய மகா விகாஸ் அகாடியை விட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய என்டிஏ தலைமையில் சேர்ந்தாலும் அதை லோக்சபால 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. சுப்ரியா சூலேயும் கனிமொழியும். அந்த ஒரு சுப்ரியா சூலேனுடைய அரசியல் ஆதிக்கம் கனிமொழி மீது இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா 5-6 பில்ஸ், ரொம்ப கம்பெனி செக்யூரிட்டி லா பில்னு ஒன்று இருக்குதுங்க. எப்படி இன்சால்வன்சி பேங்கிங் கோடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லு. அதுக்கு திமுக ஏற்கனவே ஜேபிசியில் போயிட்டு வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில அது சப்போர்ட் பண்றேன்னு ஒத்துனுட்டாங்க. ஆனா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல. ஆனா இந்த டீலிமிட்டேஷன்ல ஏற்கனவே ராஜா வந்து தோத்து போன சமயத்துல, டீலிமிட்டேஷன் தோத்து போன சமயத்துல நீங்க வந்து இந்த 50% சட்ட ரீதியா கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அமித்ஷா உடனே சொன்னார், நான் பொண்ணும் தர 1 மணி நேரம் டைம் கொடுன்னு மாத்தேன்னாங்க. அப்ப காங்கிரஸோட இருந்தது திமுக, இப்ப காங்கிரஸோட இல்ல. இப்ப திமுக என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சட்ட வடிவில் அது வந்து விட்டதுனால் நாங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்க. இன்டைரக்டா கிரண் ரிஜிஜுவும் பிரகலாத் ஜோஷியும் அமித்ஷாவும் ஸ்டாலினிடமும் டிஆர் பாலு கனிமொழியும் பேசி ஆகிவிட்டது. ஆனா நேற்று கரூர்ல விஜய் பேசிட்ட அப்புறம் விஜய் வந்து எதிர்க்கிறார் என்றால் திமுக ஆப்வியஸ்லி ஆதரிக்க தான் போனது. அவங்க விஜய் வந்து புஷ் பண்றாரு திமுகவை ஒரு இடத்துக்கு, திமுக வந்து விஜய் புஷ் பண்ணுது. இப்ப பாருங்க, விஜய் சொல்லிட்டதுனால விஜயினுடைய கூட்டணியில் மதிமுக இருக்கு. அவன் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க சார்? துரை வைகோ விஜயோட ஸ்டாண்டை தான் எடுப்பாங்க. அதே மாதிரி திருமாவளவன் எது எடுப்பார் சார்? அதேதான், தொகுதி மறுசீரமைப்பை எதிர்க்கத்தான் செய்வார். அப்ப நீங்க வந்து போன பட்ஜெட் செஷன் போது இந்த பில்ல டீலிமிட்டேஷன் பில்ல தோக்கடிச்சிங்களே, அப்ப 50% இதே துறை வைக்கவும் திருமாவளவன் ஒத்துட்டாங்களே, இப்ப எப்படி பண்ண போறாங்க? அவங்க திமுக இப்போ அவங்க வந்து தாவேக்காவோட இருக்காங்க, எதிர்ப்பாங்க. இப்ப தொகுதி மறுசீரமைப்புல சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணினால் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை திமுக ஆதரிக்குமா? எஸ் எஸ் கரெக்ட். ஆனால் தாவேக்கா எதிர்க்கும். அப்ப ஏன் போன வாட்டி எதிர்த்தீங்க திருமாவளவனும் துரை வைக்கவும்? இப்பயே ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க. இப்பயே ஆதரிக்கலைன்னா இப்ப தாவேக்கா பக்கம் இருக்கு. தாவேக்காவோட நிலைப்பாடு மறுசீரமைப்பை எதிர்ப்பது. எனவே அவர்களும் எதிர்ப்பார்கள். போன தடவை டிஎம்கே நிலைப்பாடு எதிர்ப்பதாக இருந்தது. அப்ப டிஎம்கேயோட அவங்க இருந்தாங்க, அதனால எதிர்த்தாங்க. இப்ப திருமாவளவன் ஏன் சொல்ற டிஎம்கே இருக்கேன்னு அப்ப ஆதரிப்பாரு? அப்போ அவரும் ஒத்துப்பாரு 50% கான்ஸ்டிடியூஷன் வந்துடுச்சுன்னா. திருமாவளவன் எங்க இருக்காரு அவருக்கே தெரியாது சார். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு சொல்றாரு. சீனிவாசன் 2 எம்பி இருக்காங்களா சார்? வைகோ பையன் 1 எம்பி இருக்காங்களா சார்? 3 ஓட்டு முக்கியமாச்சு சார் பாஜகவுக்கு. இப்ப வந்து 39 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப இருக்கிறத காட்டிலும் 50% கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை வாய்மொழியாக தந்திருக்காங்க. அது வந்து நடைமுறை சாத்தியமா ரிட்டர்னா பில்லுலயே வந்தது அப்படின்னா அநேகமா டிஎம்கே ஆதரிக்க கூடும். அது நமக்கு தெரியுது. ஒருவேளை அந்த டயத்துல விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரோ.
விஜய் இதை சொல்றப்பவே புரிதல் இல்லாம கூட சொல்லி இருக்கலாம். விஜய்க்கு என்ன நடக்குது என்னன்னே தெரியாம கூட சொல்லி இருக்கலாம். எப்படின்னு தெரியாது நமக்கு. அதனாலதான் சொல்றேன், அது சட்டமன்றத்திலும் 234 தொகுதியும் 50% அதிகமாகும் இல்லையோ ஆல் ஓவர் இந்தியா. ஸோ ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டும் திமுக ஒரு குழப்பத்தில் இருக்கிறது. ஐயா மு.க. ஸ்டாலின் வந்த பிறகு அந்த குழப்பம் தீரும் என்று தான் எதிர்பார்க்கிறோம். காரணம் என்னன்னா எல்லாரும் they are keeping the fingers crossed. இந்த வர இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல எதிர்கட்சிகள் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் கிளப்பும்னு எதிர்பார்க்கிறீங்க? கண்டிப்பாக ராமர் கோவிலை பற்றி பேசுவார்கள், ஊழல் சமாதானத்தை பற்றி, அயோத்தி ராமர். அடுத்தது பூபேந்தர் யாதவ் அவர்களுடைய என்வைரன்மெண்ட் மினிஸ்ட்ரி, அதுல இருந்த 4 உதவியாளர்களை IAS ஆபீசர் உள்பட பிரதமர் செயலகம் நீக்கிவிட்டது. ஊழல் நடந்ததாக சொல்லுகிறார்கள், நிரூபணம் ஆகவில்லை. ஆரவல்லி என்று டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கத்தை ஜெயராம் ரமேஷ், ஜெயந்தி நட்ராஜன், TR பாலு, ராஜா, மந்தியா அந்த 20 வருஷம் 30 வருஷமா நடந்துறது கேஸ். அது மண்ணை வாரிட்டு போறாங்க எல்லாரும், யாரும் இல்லைங்கள. ஆனா இப்ப அந்த கேஸ்ல வந்த போது இவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாரு. பூபேந்தர் யாதவ் வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் அப்சர்வரா இருந்ததுனால இந்த அதிகாரிகளை கைது போட்டாங்கனால்தான் பிரதமர் செயலகம் அதை தெரிந்து கொண்டு நீக்கி விட்டார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். 2 அதை தவிர சில முக்கியமான பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பில்ஸ் டிபேட்ல வரும்போது நிர்மலா சீதாராமன் 3 பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது. அதுவும் பேச்சு பொருளாகும். காரணம் டீலிமிட்டேஷனை தவிர இந்த 3ம் ஜேபிசியில கிளியர் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் பெரிய பரபரப்பு இல்லைன்னா கூட மான்சூன் செஷன்ல இது ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கும் தான் நான் பாக்குறேன். சீனிவாசன், இது மாதிரியான கருத்துக்கள். அதை தவிர சிவசேனாவுக்கு உத்தவ் தாக்கரே இன்னைக்கு பாருங்க, நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர் என்று ஒரு பிரச்சனையை சிவசேனா கிளப்பி விட்டது உத்தவ் தாக்கரேயுடைய ஆட்கள். அவங்க தான் சொல்லிட்டாங்க, எங்களுடைய MLA MP-க்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு, ஏக்நாத் ஷிண்டே எடுத்துட்டு போயிட்டாரு, ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் எங்க MP-க்கள் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க, 7 பேர் சேர்ந்துட்டாங்க. அது புகைப்படத்தை இன்னைக்குதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வாரம் கழிச்சு. ஓம் பிர்லாவோட கொடுக்குற புகைப்படத்தை இது இருக்கிற சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க. நாடாளுமன்றம் கிட்ட வர வர அந்த பிக்சரை ரிலீஸ் பண்ணதால அகில இந்திய அளவில் அது ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டது. அதையும் தவிர மிக மிக முக்கியமான ஒரு உண்மை என்ன என்று கேட்டால், 9 நாள் ஆச்சு இன்னும் ராகுல் காந்தி ஃபாரின்ல இருந்து வரவே இல்லை சார். எங்க இருக்க ராகுல் காந்தி எங்கே இருக்கிறார்? ராகுல் காந்தி ஏதோ உலகத்தில் ஒரு பகுதியில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அது இந்த ஜிபிஎஸ்ல போட்டா கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஒளிந்து கொண்டு இருக்கிறார். நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அங்க சிரிக்காதீங்க சீனிவாசன், நான் கஷ்டப்பட்டு ஏன் சார் சிரிக்கிற மாதிரி எதையாவது சொல்றீங்க, அப்புறம் சிரிக்காதே. இப்ப ஒண்ணும் வேண்டாம், நீங்க ஒரு புது கூகுள் ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க. கே சீனிவாசன் போன் நம்பரை போட்டீங்கன்னா நீங்க எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷன் சிஸ்டம் அந்த மாதிரி கூட தேடி பார்த்தேன் நான், ராகுல் காந்தி எங்கன்னு இருக்காரான்னுட்டு. எங்கேயுமே காணல, எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்காரு. எங்கேயோ 9 நாள் ஆச்சு. பஞ்சாப் பத்தி எரியுதுங்க சீனிவாசன், அதை பத்தி நான் பேசணும் உங்களுக்கு விட்டுங்க. நீங்க பாராளுமன்றத்தை விட்டுருங்க, பஞ்சாப் காங்கிரஸ் பத்தி எரியுது. அங்க இருக்கக்கூடிய MP-க்கள் MLA-க்கள் எல்லாம் பாஜக பக்கம் வர பாக்குறாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி விட்டுட்டு வர பாக்குறாங்க. அங்க தருண் சுக் என்று சொல்லக்கூடிய பாஜக தலைவர் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு அமித்ஷா கிட்ட மீட் பண்ண வைக்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் பஞ்சாப்ல ஒரு கிரைசிஸ் எப்போ இருக்குதோ அது மட்டும் வரமாட்டாருன்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை 1 மாசம் நீடிச்சா 1 மாசம் வரமாட்டார் போல இருக்குது. பட் அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல. எது எங்க இருக்கோ தெரியாது. அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் ராகுல் கன்வல் என்று சொல்லக்கூடிய பிரபலமான பத்திரிகை ஆசிரியர் ஆஜ் தக்கில் இருந்தார், இப்பொழுது NDTV-யில் இருக்கிறார். ஆஜ் தக்குடைய ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு கேள்வி வரும்பொழுது ராகுல் கன்வல் கேட்டார் பத்திரிகை ஆசிரியர் அமித்ஷாவிடம் எங்க இருக்காருன்னு. உடனே பப்ளிக்ல எவனாவது கையை தூக்கினான், அவருக்கு குடும்பம் இருக்கு சார்னு சொல்லி விட்டான். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது வட இந்தியாவில்.
நீ சிரிச்சீங்கன்னா என்னுடைய ப்ளோ போயிடுது சீனிவாசன். எனக்கு சிரிப்பு வரும் சீனிவாசன். சரி சொல்லுங்க, சிரிக்கல. அது அந்த மாதிரி அவரை எங்க போயிட்டாரு? ஏன் தலைமறைவா இருக்காரு அவரு? எதற்கா அவர் என்ன செந்தில் பாலாஜியா இல்ல ஏவா வேலுவா? அகில இந்திய தலைவர், வரக்கூடிய பிரதமர், 2029 பிரதமராக வரக்கூடியவர். மாணிக் தாக்கூருக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவர் தான் பிரதமர் என்று. ஜோதிமணிக்கு சப்போர்ட் பண்றேன், அவர் தான் பிரதமர் என்று. விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன், ராகுல் தான் பிரதமர். ஆனா ஆளுக்கான அப்ஸ்காண்டிங் போஸ்டர் ஒட்டி விட்டாங்க டெல்லியில, அப்ஸ்காண்டிங் மிஸ்ஸிங்னுட்டு. அப்படியா? ஆமாமா, அங்கெல்லாம் இப்போ ஓட்டிட்டாங்களா? ஆமா, இந்தியன் யூத் காங்கிரஸ் போய் அதை கிழிக்கிறாங்க போட்டு. அதுவும் சிலதெல்லாம் பேப்பர்ல போடாதீங்க, சோசியல் மீடியால இட்ஸ் வெரி ப்ராமினன்ட். ராகுல் காந்தி மிஸ்ஸிங். ஓ, அதை தவிர நம்ம மிக முக்கியமானது என்னன்னு பஞ்சாப் காங்கிரஸில் ஒரு தகராறு என்று சொன்னாலும் சரண்ஜீத் சிங் சன்னி என்று சொல்லக்கூடிய அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் காங்கிரஸ் ஏன் தோல்வியுற்றது என்று ஒரு PhD பட்டத்தை பெற்றவர் அவர். முன்னாள் முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர். அவர் தனியாகப்பட்டு கட்சி ஆரம்பிக்க போறார். கேப்டன் அமரேந்தர் சிங்கோட சேர்ந்து ஆரம்பிச்சு விடலாமா இல்ல பாஜகவுக்கு எதிராக இருக்கலாமா, சப்போர்ட் பண்றாமான்ட்டு ஒரு பெரிய அந்த புபேஷ் பகேல் என்று சத்தீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் அப்சர்வர் அங்க அவர் போய் மண்டன் உடைச்சுக்கிறாரு. எல்லா டெல்லி பேப்பர்லயும் எல்லா டெல்லி சேனல்லையும் பஞ்சாப் காங்கிரஸ் கிரைசிஸ் தான் பெரிய ஸ்டோரி சீனிவாசன். அப்ப காணும் ஒண்ணு. ரெண்டாவது, நாம் காங்கிரஸை பற்றியே சொல்லி கொண்டு வருகிறோம். பாஜக இப்போ பிஜேபியை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை டச் பண்ணணும்னு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, அது என்னன்னு சொல்றேன். அது என்னன்னா, நிதின் நபின் அவர்கள், அவர் பாங்கிப்பூர் அப்படிங்கிற சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தொடர்ந்து 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தேசிய தலைவராகி MP ஆகிவிட்டார் ராஜ்யசபா மூலமா. இப்போ அந்த பதவியை, அதனால MLA பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்தாப்புல பை எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பை எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலையில அந்த பை எலெக்ஷன்ல, அந்த பாங்கிப்பூர் பை எலெக்ஷன்ல பிஜேபி சார்பில் பண்டி என்கிற அபிஷேக் குமார் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். அவரும் வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறார். தாக்கல் செஞ்சதுக்கு அடுத்த நாள் பிஜேபி சார்பில் நான் போட்டியிட போவதில்லைன்னு அறிவித்து விடுகிறார். இது பிஜேபிக்கு ரொம்ப ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷனை உருவாக்குது. அதுக்கப்புறம் இப்போ நீரஜ் குமார் சின்ஹா அப்படிங்கிறவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது பிஜேபி. அதாவது ஒரு தேசிய தலைவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே இத்தனை குழப்பம் எதற்கு? முதல்ல நான் போட்டியிடுறேன்னு அக்செப்ட் பண்ண வேட்பாளர் அப்புறம் நான் போட்டியிட மாட்டேன்னு ஏன் சொன்னாரு? என்னதான் சார் பிஜேபியில நடக்குது? பிஜேபி பீகாரை பொறுத்த மட்டில் பாட்னா என்ற லோக்சபா சீட், அங்கதான் ரவிசங்கர் பிரசாத் MP, அவருடைய ஒரு அசம்பிளி தொகுதியில தான் இந்த குழப்பம் நடக்குது. அதுல இந்த தாக்கல் பாங்கிப்பூர்ங்கிற அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி, பாங்கிப்பூர் அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி ரவிசங்கர் பிரசாத்தினுடைய பார்லிமெண்ட் லெக். அது எஸ், லோக்சபா கான்ஸ்டிட்யூன்சி உட்பட்டது. ஆமா, உட்பட்டது. அந்த பிரச்சனை வந்த உடனே 3 நாட்கள் முன்னதாக இதே நிதின் நபீன் காஷ்மீருக்கு 3 நாள் பிரயாணமாக சென்றார். இது கேட்ட உடனே அவசரப்பட்டு கேன்சல் பண்ணிட்டு ஓடி வந்துட்டார் பாட்னாக்கு. அங்கு அக்ஷய் குமார் என்பவர் சொல்லுகிறார் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று. ஆனால் அதே சமயத்தில் பிரசாந்த் கிஷோர் என்பவர் அந்த போட்டியிடுகிறார். பிராமணருடைய கான்ஸ்டிட்யூன்சி நிறைய இருக்குது, ஆனால் காயஸ்து அதிகமா இருக்காங்க அங்க. அந்த பிரசாந்த் கிஷோர் அங்க போட்டியிடுறாரா? போட்டியிடுறாரு. குழப்பத்தை உண்டாக்கி விட்டது. அதை தவிர பிரசாந்த் கிஷோருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சத்ருகன் சின்ஹா சொல்லிட்டார். அவர் பாட்னால MP இருந்தவர், காயஸ்து அதிகமா இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சி அது. அதுல சொன்னதுனால ஒரு பெரிய கலவரம் வந்துச்சு. ஒருவேளை அந்த நிதின் நபீனுடைய தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய அங்க பாஜகவில் தோல்வி அடைந்தாலும் அடையலாம் என்ற சூழ்நிலை வட இந்திய பத்திரிகைகள் பிரகாசமாக எழுத ஆரம்பித்து விட்டன, தொலைக்காட்சிகள் பேச ஆரம்பித்து விட்டனர். இது ஒரு பின்னடைவை தரும் பாஜகவிற்கு. ஆக மொத்தம் அகில இந்திய அரசியலில் ஒரு குழப்பம் பாஜகவிலும் இருக்கிறது, காங்கிரஸிலும் இருப்பது என்பதைத்தான் கோலாலனர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்டேன். ஆமா சார், இப்போ UPல பாத்தீங்கன்னா அயோத்தியா ராமர் கோயில்
முறைகேடு விவகாரம் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. அது பிஜேபிக்கு ஒரு பின்னடைவை உருவாக்கி இருக்கிறது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பட் அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஓவர் கம் பண்ண போறாங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல பீகார்ல பிஜேபியுடைய தேசிய தலைவர் போட்டியிட்ட இடத்துக்கு அதே சீட்ல ஒருத்தர் வேட்பாளரா போட்டியிடுறாருன்னா அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அந்த வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ண நெக்ஸ்ட் டே நான் போட்டியிடலைன்னு அனௌன்ஸ் பண்றேன்னா அப்படி ஒரு தடுமாற்றம் இருக்குன்னா எங்கேயோ பீகார் பிஜேபிக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த கேண்டிடேட்டை ஆர்ஜேடி விலைக்கு வாங்க ட்ரை பண்றாங்களா? ஆர்ஜேடி கேண்டிடேட் போட்டுட்டாங்க, விலைக்கு வாங்க போறது இல்ல. அங்க கட்சியில இருக்கக்கூடிய சண்டை, அங்க இருக்கக்கூடிய சம்ராஜ் சௌத்ரி, நிதின் நபீன் போன்றவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, நிதிஷ்குமார் போன அப்புறம் பாஜகவில் கருத்து வேறுபாடு வெளியே வருகிறது. அதை தவிர மூணாவது விஷயம் சொல்றேன், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மோகன் யாதவ் மீதும் சில புகார்கள் நில ஆக்கிரமிப்பு பற்றி வந்தது. அது பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும். இதுல பார்த்தா இப்ப பிஜேபிக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே நிறைய முரண்பாடு அது எல்லாம் வந்து கொண்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த காங்கிரஸ் கேரக்டர் வந்து பிஜேபிக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சே சார், இது கவலைக்குரியதாக இருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பாக வந்துடுச்சு. அது மாநில கட்சிகளிடம் புகுந்து விட்டது கூட நான் சொல்லலாம். கண்டிப்பாக கவலைக்காக இருக்குது. பாலிடிக்ஸை கவர் பண்ண எனக்கு மன சங்கடமாகவும் இருக்கிறது சீனிவாசன். இந்த மாதிரி பிஜேபி கூட காங்கிரசேஷன் ஆகுமான்னு தெரியல. அந்த அந்த பூபேந்தர் யாதவனுடைய ஊழல் புகார் பற்றி ஜெயந்தி நட்ராஜனோட சேர்ந்ததுலேருந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அவ்வளவு காலமா அது வந்து 15 வருஷமா அது வந்துட்டு இருக்குங்கிறாங்க. இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணவர் எப்படி விட்டாங்கன்னு தெரியல காதல. இது என்னதான் நடக்குதுன்னு தெரியல சீனிவாசன். இது பூபேந்தர் யாதவ் ஊழலா இல்லாட்டி பூபேந்தர் யாதவ் கீழே இருந்து அதிகாரிகள் செய்த ஊழலா சார்? அதிகாரிகள், ஏன்னா வாசகர்கள் நேயர்கள் வந்து தப்பா புரிஞ்சுக்க கூடாது, அதுக்காக கேட்கிறேன். பூபேந்தர் யாதவனுடைய அதிகாரிகள் செய்த ஊழல். பூபேந்தர் யாதவ் மேற்கு வங்காளத்தில் இருந்தபோது அதிகாரிகளை மினிஸ்டர் அப்ரூவ் போட்டு கைது அதற்கு ஊர்ஜிதப்படுத்தவில்லை. ஆனா ஒண்ணு நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த பிறகு பல நிதி செயலாளர்களையும் பல அயலுறவு செயலாளர்களையும் பல உள்துறை செயலாளர்களையும் மாற்றி இருக்கிறார். எல்லா இடத்துலையும் எங்கெங்க கரப்ஷன் இருந்தோ அதெல்லாம் எடுத்துக்கார் அவர். அதை வந்து பிளேம் பண்ண முடியாது. தாங்கள் குறிப்பிட்டீர்கள் உத்தரப்பிரதேசத்தை பற்றி. யோகி ஆதித்யநாத் மிக சிறப்பாக கையாண்டு விட்டார் அந்த அயோத்தியா விஷயத்தை. உத்தரப்பிரதேசத்தை நீங்க வெளியில ஒன்ன பிரமாதமா இருக்கலாமே தவிர அவுட் சைடு உத்தரப்பிரதேஷ், இன்சைடு உத்தரப்பிரதேஷ் அது வந்து விஷயமே இல்லை சீனிவாசன். அதே மாதிரி மத்திய பிரதேசம். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் பாஜகவில் அந்த பிடிப்பு கொஞ்சம் கரைஞ்சுன்னு வருதான்ற ஒரு இம்ப்ரெஷன் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடுதுன்னு சொல்றேன். ஓகே, இந்த தொடர்ந்து ஆட்சி பொறுப்புல இருக்கிறப்போ ஒரு விதமான காம்ப்ளசன் மூடு செட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி தவறுகள் தான் தொடங்கும். இதுக்கு மத்தியில நீங்க நார்த் இந்தியா பத்தி சொல்றீங்களே, தமிழ்நாட்டில இருந்து அந்த ஏன் கொளத்தூர்ல ஸ்டாலின் தோத்து போனார் சார்? அதையும் சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க நிதின் நபீனே சார்? இல்ல, அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா தினந்தோறும் எங்க முதல்வர் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா, அவர் ஒருத்தர் போதாதா? சரி சரி, ரைட் ரைட், அக்ரீட் அக்ரீட். அதான் 5 நிமிஷம் பேசினதுல தோத்து போயிட்டா, 5 நிமிஷம் பேசினதுல தோத்து போயிட்டானே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மேல நம்ம சொல்லிட்டே இருக்கணும். எனக்கு வந்து இன்னொன்னு சொல்லுங்க. நான் நார்த் இந்தியாவில தான் இருக்கேன். நிறைய சாப்பாடுல பிடியும் உண்டு. கொளத்தூர் கொத்து பரோட்டானா என்ன சீனிவாசன்? அது கொத்து பரோட்டா சாப்பிட்டவங்களை தான் சார் கேட்கணும். அது எனக்கு நான் இங்க கொத்து பரோட்டான்னு டெல்லி அது மைதா மாவுல பண்றான்ட்டு நான் எங்க ரிலேட்டிவ் கேட்டேன், சென்னைக்கு போன் பண்ணேன். அப்புறம் தெரியல ஆசிரியர் கேட்டேன், அது இப்படி இது பண்ணுவாங்க, அப்படி கொத்து போடுவாங்க. அது எப்படி அவருக்கு விஜய்க்கு? நீங்க எங்க தமிழக முதல்வர்கிட்ட கேளுங்க சார், சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ரொம்ப கோட் பண்ற. இதுக்கு மத்தியில நிதின் நபீன் தேசிய அளவிலான பிஜேபி நிர்வாகிகளை விரைவில் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நிதின் நபீன் தன்னுடைய டீமை எப்போ அனௌன்ஸ் பண்ண போறார்? அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த யாருக்கேனும் இடம் இருக்குமா? இது பற்றி உங்களுக்கு வந்திருக்க தகவல் என்ன சார்? கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாரு. சில தடங்கல்கள் இருக்கிறது உண்மைதான். பார்லிமெண்டரி போர்டுல ஒரு சீஃப் மினிஸ்டர் வைக்கலாமா வேண்டாமா? வச்சா யோகி ஆதித்யநாத் வைக்கிறதா, தேவேந்திர பட்னவிஸை வைக்கிறதா? எக்ஸ் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு சிவராஜ் சிங் சௌஹானா இருந்தாரு கடந்த நட்டானுடைய சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டுல.
அதில் குழப்பம் இருக்கிறது, யாரும் அது அது மறைக்க முடியாது. சீனிவாசன் கண்டிப்பாக அகில இந்த லிஸ்ட்ல ராம சீனிவாசனுக்கும் வான சீனிவாசனுக்கும் முக்கிய இடம் கொடுக்கிறது. மீது 2 பேருக்கு, மொத்தம் 4 பேரும் கேள்விப்பட்ட சீனிவாசன் தமிழ்நாட்டில இருந்து முக்கிய பொறுப்பு செயலாளர்களாக இருப்பார்கள். அதை தவிர என்ன சீனியர் பொசிஷன் இருந்தாங்க வான சீனிவாசன் ஆஸ் விமன்ஸ் ஃப்ரண்ட்டினுடைய சேர்மனா. அதனால அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. ஓ ஓகே சார், இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். செய்தி துளி. ஆனா நீங்க சிரிக்காதுன்னு தான் நான் சொல்றேன் சீனிவாசன். சார் இப்படி கண்டிஷன் போட்டா என்ன சார் அர்த்தம்? சரி சொல்லுங்க சார். நான் சிரிக்கிற மாதிரி தான் சொல்லுவேன், ஆனா நீ சிரிக்க கூடாது. ஓகே. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 400 சீட் இருக்குதுங்க, அசம்பிளி சீட் 403. நம்ம 400 வச்சு 403. சரி 403. காங்கிரஸிற்கும் அகிலேஷ் யாதவுக்கு சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு இணக்கம் வந்துவிட்டது. லோக்சபா தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் ஒன்றாகி ராகுல் காந்தி தரப்பில் இருந்து அகிலேஷ் யாதவிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது ராகுல் காந்தி அயல்நாட்டிலிருந்து திரும்பிய பிறகு அதற்கு ஒரு முடிவு கொடுக்கப்படும். ஆனால் பிரியங்கா காந்தி மூலமாக 403 சீட்ல 200 சீட் வேணும்னு சொல்றாங்க. சீனிவாசன் சிரிக்காதீங்க நீங்க. பீகார்ல ஒண்ணும் இல்ல சார், 200 சீட்டு கொடுக்கட்டும் அகிலேஷ். 200 சீட்டு கொடுத்தா அவங்களுக்கு 200 கேண்டிடேட் இருக்காங்களா சார் நிறுத்துறதுக்கு? அவங்க காங்கிரஸ் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில டோட்டல் மெம்பர்ஸ் 160 பேர் தான். மீதி 40 பேர் எங்க போனது? நீங்கள் நானும் போலாம் சீனிவாசன். நீங்களும் நானும் ஒரு இடத்த கண்டெஸ்ட் பண்ணலாம். வாங்க, நோ ப்ராப்ளம். காங்கிரஸ் அங்க டப்பா காலி, அங்க புஷ். சரி, இது அகிலேஷ் ஏத்துப்பாரா? அகிலேஷ் தான் போன்னு சொல்லிட்டாரு, இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அகிலேஷ் தான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நத்திங் டூயிங். செய்தி துளி 2. சமீபத்தில் டெல்லியில் ஒரு பெண் மத்திய அமைச்சர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு மூத்த பெண் எம்பிக்கு டின்னர் கொடுத்து 3 மணி நேரம் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் செய்தி துளி சீனிவாசன். அந்த பேர் சார் ராஜகோபாலன். வழக்கம் போல நிறைய தகவல்கள், நிறைய விஷயங்களை வாரி தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.